கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்துல காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோனா 2வது அதிகாரம் 7வது வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். எப்படி என்றால், என் ஆத்துமா தோய்ந்து போகையில், அதாவது மரண தருவாயில இருக்கும் பொழுது, இல்ல கஷ்டத்தின் விளிம்புல இருக்கும் பொழுது, பாடுகளின் விளிம்புல இருக்கிற நிலையில அவன் ஆத்துமா தோய்ந்து போய்விட்டதாம். அந்த தோய்ந்து போயிருந்த நிலையிலிருந்து அவன் என்ன பண்றான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதன் விளைவு என்ன என்று பார்க்கும் பொழுது, அது அந்த விண்ணப்பம் அவருடைய ஆலயத்துல போய் எற்றிவிட்டது, அவருடைய சமூகத்துக்கு போய் சேர்ந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நமக்கும் என்ன வருகிறது? சோர்வு வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, தோல்வியான காரியங்கள் வருகிறது. அநேக நேரங்கள்ல சரியான வேலை இல்லாம என்ன பண்றோம்? கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை வேலை இருந்தாலும் சரியான உயர்வு இல்லாமல் மிகவும் கலங்கி தவிக்கிறோம். அநேக நேரங்கள்ல பாடுகள்லையும் பிரச்சனைகள்லையும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மாட்டிக்கொள்ளுகிறோம், கடன்கள்ல சிக்கி தவிக்கிறோம். இதெல்லாம் நினைச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகிறது. ஆனா கர்த்தரை நினைக்கிறோமா என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த யோனா தீர்க்கதரிசி அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டானாம். ஆண்டவரை நோக்கி பார்த்ததன் விளைவு என்ன? அவன் என்ன விண்ணப்பம் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து செய்தானோ அதை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாராம்? பரிசுத்த ஆலயத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அதை கேட்டு அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதிலாக அவனை என்ன பண்ணுகிறார்? மீனின் வாயிலிருந்து வெளியே வரும்படி அவனுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இன்று நம்ம அவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நினிவே பட்டணத்திற்கு மீண்டும் கடந்து சென்று ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்தும் அந்த பட்டணத்திற்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவனாய் காணப்பட்டான். அதே போல நீங்கள் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஆபத்தான சூழ்நிலைகள் வரும் பொழுது, தோய்ந்து போகிற உங்க ஆத்துமா தோய்ந்து போகிறதுனால வருத்தப்பட்டு கவலங்கி போய் அதோட சிக்கி தவிக்காம கர்த்தரை நினைத்து அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் நம்முடைய வியாகுலங்களை மாற்றிக்கொள்வோமே ஆனால், நம்முடைய கவலைகளை மாற்றிக்கொள்வோமே ஆனால், நம்முடைய பிரச்சனைகளை மாற்றிக்கொள்வோமே ஆனால், நிச்சயமா ஆண்டவர் பரிசுத்த ஆலயமாகிய பரலோகத்திலிருந்து அதை கேட்டு உங்கள் விண்ணப்பங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்கள் போராட்டங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நன்மை வருஷிக்க பண்ண போகிற தேவனா இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகள் அப்பா எப்படிப்பட்ட கலங்கி போகிற சூழ்நிலைகளா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, எங்கள் ஆத்துமா தோய்ந்து போகும் பொழுது, அப்பா நாங்கள் கலங்கி தவிக்கும் பொழுது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உம்மிடத்துல விண்ணப்பம் செய்யும் பொழுது, நீர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறது என்று பார்க்கிறோமே சுவாமி. அப்பா நாங்கள் எப்பொழுதும் அப்பா நாங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் இதுவரைக்கும் இருந்த நாட்கள் போதும்ப்பா. எங்களுடைய சோர்வுகள்ல, கலக்கங்கள்ல, எங்கள் பயங்கள்ல உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய், உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்களா எங்களை அப்பா நாங்கள் எங்களை மாற்றி அமைங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படி எல்லா காரியங்களையும் செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.